பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். அன்பு. எனக்கு அன்பாலே மனித அன்பு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நான் உங்களுக்கு கடந்த காரியத்தில் சொன்னேன். இப்போதும் கூட உங்களுடைய வேதத்தை தயவு செய்து திருப்பிக் கொள்ளுங்கள். மனித அன்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7, 8 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க. உன்னத பாட்டு சாலமோனின் புஸ்தகத்தில் உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 7, 8 வசனத்தை கையில் திருப்பி வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாடுமா? ஆத்துமமே என் உள்ளம் உள்ளமே உன்னாண்டவனை தொழுதேது என் ஆழ்வனை அன்பு வைத்தாதரித்து உன்னாண்டவனை தொழுதேது. ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேது இந்த ஆழ்வனை அன்பு வைத்தாதரித்த உன்னாண்டவரை தொழுதேது. துணக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் கொண்டே சோட்டும். துணக்கிறங்கி உரிமை பாராட்டும் போற்றும் கிருபையினால் கொண்டே சோட்டும். ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேது எல்லாழ்வரை அன்பு வைத்தாதரிந்த உன்னாண்டவரை தொழுதேது. பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதனம் தேசை உயிர் தந்த. பாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த போதனம் தேசை உயிர் தந்த. ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேது எல்லாழ்வரை அன்பு வைத்தாதரிந்த உன்னாண்டவரை தொழுதேது. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி மொழியாத. தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகம் தோன்றி மொழியாத. ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேது எல்லாழ்வரை அன்பு வைத்தாதரிந்த உன்னாண்டவரை தொழுதேது. திலம் திலம் உலகில் பலவாக தில்லை போன்று தருளும் மேலான. திலம் திலம் உலகில் பலவாக தில்லை போன்று தருளும் மேலான. ஆத்துமமே முழு உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேது எல்லாழ்வரை அன்பு வைத்தாதரிந்த உன்னாண்டவரை
தொழுதேற்று. எல்லாம் எடுத்திருப்பீங்க, வாசிக்கலாமா? உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். என் ஆத்துமநேசரே, என் ஆத்துமநேசரை, உமது மந்தையை எங்கே மேய்த்து. ஒரு காலத்துல மந்த மேய்ச்சிக்கிட்டு இருந்தவ, அன்பு இல்லாம கிடந்தவ. ஏன்னா இவளுடைய பின்னணியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரத்தில் 5ஆவது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது இவளை குறித்து மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாய் இருக்கிறேன். தன்னையே புகழ்ந்து கொண்ட ஒருத்தி. ஏன்னா நம்ம என்ன வேற என்ன செய்யுது? அந்த காலத்தில் சொல்லுவாங்களா, தன்னைத்தானே மெச்சுக்குமே தவிட்டு போறாம்பாங்க. நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்பாங்க, தன்னையே திருப்திப்படுத்திக்கிறது, தற்பிரியர். இவளே சொல்லிக்கிறான், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு அதோட விடலை, நான் கருப்பாக இருக்கிறேன்னு ஒரு மாதிரி பார்த்துடாதீங்க, அதுக்கு ஒரு காரணம் உண்டுன்னு சொல்கிறா. என்ன சொல்கிறா? என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபம், ஏன்னா நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதியுங்கள். முதல் காரணம், வெயில் என்மேல் பட்டது. ஏன்னா இன்னைக்கு வெயிலை குறித்து நாம் வேதத்தில் பல காரியங்களை வாசிக்கிறோம். இருந்தாலும் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏன்னா இந்த வெயில் சூரியனை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நியாயாதிபதி, கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். சரி, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனைப் போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். வல்லமையோடு உதிக்கிற சூரியன். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் உதிச்சு வரும்போது சங்கீதக்காரன் 19ஆம் சங்கீதத்தில் சொல்றான், அது எப்படி வருது? அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்களின் ஒரு முனை தொடங்கி புறப்பட்டு மறுமுனை வரைக்கும் செல்லுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்று கிடையாது. இந்த சூரியன் நீதியின் சூரியன். ஏசாயா 60:20 வாசிக்கிறோம், இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, இனி உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். யோசுவாவின் காலத்தில் இந்த சூரியனே நிறுத்தினதாக இந்த வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பாலே, ஆனால் இங்கே வித்தியாசமாக சொல்லார், வல்லமையோடு. ஏன்னா அந்த சூரியன் வர வர அதுக்கு வல்லமை வருமா. காலைல 7 மணிக்கு இருக்கிற அதே சூரியனா 12 மணிக்கு இருக்கு. 12 மணிக்கு வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது? பக்கத்தில் போனாலும் அப்பா என்ன உச்சி வெயில் அப்படிமா. அவ்வளவு வல்லமையோட புறப்படுவர் தான். எனக்கு அன்பாலே, ஆண்டவர் மேலே அன்பு கூறுறவனோ அப்படித்தான் இருப்பானா. இங்கே பார்க்குறோம், மனிதனுடைய அன்பை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி வரேன். இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே ஒரு காலத்தில், என் ஆத்தும நேசரே, உம்முடைய மந்தை எங்கே மடக்குவீர்? உம்முடைய தோழர்களுடைய மந்தை வழியாக நான் சுற்றி அலைந்து திரியணுமா? உம்முடைய மந்தையை மத்தியானத்தில் எங்கே மடக்குவேன்? ஏன்னா மத்தியானம் கொஞ்சம் வெயில் நிழல் வந்துடும். எங்கே மடக்குவேன்னு தேடி தெரிஞ்சவ. ஆனால் இவ யார்? கருப்பாய் இருந்த கருப்பாய். இந்த கருப்பாய் எது காரணம் சொன்னால், வெயில் என்மேல் பட்டது. சரி, வெயில் பட்டனால கருப்பாயிட்டாளா? இன்னொரு காரணத்தை சொல்கிறா. ஏன் வெயிலுக்கு போகாமல் நிழலில் உட்காந்துடக்கூடாதான்னு சொல்லிடுவோம். அதுக்காக இங்கே சொல்லியிருக்கா, இவளுக்கு தகப்பன் வேறு தாய் ஒன்று, இவருடைய சகோதரர்களுக்கு. அதனால தான் இங்கே சொல்றா, என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாய் வைத்தார்கள். என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. ஆகையினால இந்த கருப்பா போன மந்தைய மேய்ச்சிட்டு கிடந்த இந்த கருப்பாய கொண்டு வந்து விருந்து சாலையில் வைத்து விட்டான். இந்த விருந்து சாலைக்கு வந்த உடனே அன்னைக்கு இருந்த அன்பு அடுத்த நாள் இருந்துச்சா? எப்பவுமே சரி ஐயா, என்னைக்கு மாறாத அன்பு ஒரே ஒரு அன்பு தான். மனித அன்பு மாறும். நாம் அதனால தான் பாடுறோம். என்ன பாடுறோம்? மாறிடா என் மனுஷரே,
ஆக மாறாதவர் எந்த நாடுமே மாறிடாய நேசரே ஆக மாறாதவர் எந்த நாடுமே நேசரே உன் பாதத்திலே நேசமாக மாறினாரே நேசரே உன் பாதத்திலே நேசமாக மாறினாரே இயேசுவின் மகனிலே அதில் நானும் அறியலாகுமோ இயேசுவின் மகனிலே அதில் நானும் அறியலாகுமோ இதற்கில்லை எதுவும் வேறில்லையே இல்லை எதுவும் வேறில்லையே இதற்கில்லை எதுவும் வேறில்லையே இல்லை எதுவும் வேறில்லை கல்வாரி சிலுவை மீதிலே காயப்பட்டது இந்த நாடுமே கல்வாரி சிலுவை மீதிலே காயப்பட்டது இந்த நாடுமே நேசரே உன் பாதத்திலே நேசமாக மாறினாரே இயேசுவின் மகனிலே அதில் நானும் அறியலாகுமோ இயேசுவின் மகனிலே அதில் நானும் அறியலாகுமோ இதற்கில்லை எதுவும் வேறில்லையே இல்லை எதுவும் வேறில்லையே இதற்கில்லை எதுவும் வேறில்லையே இல்லை எதுவும் வேறில்லையே ஐயா நல்லா கவனிங்க கொண்டு வந்து ஏதோ ஆடு மாடு மேய்ச்சிட்டு கிடந்தவ இவளை கொண்டு வந்து பெர்ஃப்யூமெல்லாம் அடித்து மந்த மேய்ச்சோளை கொண்டாந்து வச்சவொன்னே அன்பு எப்படி இருக்குது தெரியுமா ஒரு காலத்தில் எங்கே மடக்குவேர் பின்னாடியே வந்த அன்பு 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து பார்க்கலாம் என் சகோதரியே இவர் வந்து நிற்கிறார் வாசல்ல நின்று கதவு தட்டார் வெளிப்படுத்தல் 3:20 படி இதோ வாசற்படியில நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு தங்குவேன் அவனை என்னோடு போஜனம் பண்ணுவான் இப்போ வந்து கதவை தட்டி நிற்கிறார் என் சகோதரியே என் மணவாளியே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன் என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன் என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன் சிநேகிதரே புசியுங்கள் பிரியமானவர்களே குடியுங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் நான் நித்திரை பண்ணினேன் ஆனா இவ உள்ள இருந்துகிட்டு என்ன சொல்றா கதவை தட்டி இத்தனை கெஞ்சிறாரு என்ன கெஞ்சிறாரு இவ உள்ள என்ன செய்யறா நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்து ஒரு காலத்துல மந்தை மேய்க்கும் போது எப்படி இந்த அன்பை தேடிச்சு இன்னைக்கு தாங்க உலகத்தில் இருக்கிற அன்பு பள்ளிக்கூட வாசல்லையே நிற்கும் காலேஜ் எப்படா முடியும் எத்தனை இடத்துல நடக்குது கோ எஜுகேஷனாக தான் சரி போகிறதுக்கு முன்னாடி நிற்கும் பைக்கு கூட பக்கத்தில் வரவனை கூட கவனிக்க மாட்டா 2 பேரும் சைடாக போய் மற்றவனை இடித்து தள்ளினது உண்டு அந்த அளவுக்கு என்ன செய்யாது அப்போ இருக்கிற அன்பு எந்த இதையும் பார்க்க சொல்லாது எனக்கு கண்பானவர்களே நல்லா கவனிங்க இன்னைக்கு வேதத்தில் எப்போவுமே நம்ம அனுபவத்தை அப்படியே அன்னைக்கே ஆண்டவர் வெளிப்படுத்த எழுதி வச்சுருக்கார் ஆதியில் இருக்கிற அன்பு இருக்காதுங்க மனுஷ வாழ்க்கையில் தேவனுடைய அன்பு அப்படி கிடையாது நீ அவர் மேலே அன்பு வச்சுன்னா கடைசி மட்டும் ஏன்னா நீ ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது அழைக்கிறார் கண்டுன்னை அழைத்தவர் கண்ணமத்தை பிடித்து கைவிடாதிருப்பார்
கண்டுனை அழைத்தவர் கரமதை பிடித்து கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உன்னை ஆசீர்வதித்து, ஆண்டுகள் தோறும் நம்மை ஆசீர்வதித்த அந்த ஆண்டவரை எண்ணிப்பார், எண்ணிப்பார், எண்ணிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார், அந்த ஆசீர்வாதத்தை எண்ணிப்பார். காப்பார், காப்பார், காத்தவர் காப்பார், என்றும் இல்லையுமே காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். தேசவிலுக்கு அன்னை பாக்கு படி, அன்னை மன்னாவை தரமில்லையோ. தேசவிலுக்கு அன்னை பன்னாந்தரத்தில் மன்னாவை தரமில்லையோ. இன்னும் இவர்களை விட்டு விலகிறது என்று சொல்லவில்லையோ. இன்னும் இவர்களை விட்டு விலகிறது என்று சொல்லவில்லையோ. இல்லையோ, இல்லையோ, அன்று மன்னாவை தரமில்லையோ, அன்று மன்னாவை தரமில்லையோ. காப்பா, காப்பா, காப்ப, காப்பா, எல்லோரும் இனிமே காத்திடுவார். கலங்காதே மகனே, காத்திடுவார். எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனி. ஆண்டவருடைய அன்பு கடைசி வரைக்கும் இருக்கும். என்னைக்கு கரம் பிடிச்சாரோ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்க, நம்ம என்னைக்கு தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரோ கடைசி வரைக்கும் அவர் கைவிட மாட்டார். புலம்பல் 3:31 சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். மனித வாழ்க்கையில் கொஞ்சம் மேட்டிமை வந்துருச்சுன்னா அவ்வளோதான். கொஞ்சம் பாருங்கள், மந்தையில் கிடந்தவளை தூக்கிட்டு போய் விருந்து சாலையில் வச்சவொடனே என்ன சொல்கிறான், நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது. அது பரவாயில்ல, ஆனால் கதவை தட்டுகிற சத்தமும் கேட்குது. ஆனால் என்ன சொல்றா தெரியுமா, கதவை தட்டுகிற என் நேசருடைய சத்தத்தை கேட்டேன். அதுவும் அவர் கூப்பிடவும் செஞ்சிருக்காரு, என் சகோதரியே. அது எப்படி கூப்பிடுவார, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, பாடுறோம்ல. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் ராகம் இசைக்கிறது, மன்னவர் சிங்காரமாய் வருவார் என்று. காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் ராகம் இசைக்கின்றது, மல்லவர் சிங்காரமாய் வருவார் என்று. உன் வருகை வரை நான் காத்திருந்தேன், உன் என்று நினைத்திருந்தேன். உன் வருகை வரை உன் காத்திருந்தேன், உன் என்று நினைத்திருந்தேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது, இல்லை தேடி வருவார் என்று. காணக்குயிலின் ராகம் இசைக்கின்றது, மல்லவர் சிங்காரமாய் வருவார் என்று.
பிதாவின் சத்தம் கேட்கிறது. என் நேசர் என்னை தேடி வருவார். ஒரு நாள் தேடி வந்தார் இந்த பூமிக்கு. வந்து என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் மணவாளியே, என் சகோதரியே, கதவை தர. அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னார். என் தலை பனியினாலே, என் தலைமயிர் இரவில் பெய்கிற பனி தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். இவ உள்ள உட்கார்ந்துட்டு என்ன சொல்றாது தெரியுமா? என் வஸ்திரத்தை அடேங்கப்பா எவ்வளவு பாருங்க. என் வஸ்திரத்தை கழட்டி விட்டேன். அதை எப்படி? அதை திரும்பவும் உடுப்பேன். இதுவரைக்கும் எப்படி உடுத்தாங்க? அது மட்டும் சொன்னா பரவாயில்ல. என் பாதங்களை கழுவினேன். இது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு காலத்துல எங்கெங்க மிதிச்ச காலம், ஆண்டவர் அந்த காலுக்கு வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார்? கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும், கண் பார்க்கும் பூமி எல்லாம் கல்வாரி கொடி பறக்கும். இந்த காலு எங்கெங்க எந்தெந்த சாணியில மிதிச்சோ எனக்கு தெரியாது. அவன் முதல்ல சொன்னது கூட நான் ஒத்துக்கிறேன். நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ. இது நிறைய பேருக்கு இதான் நிலைமை. கதவை தட்டுகிற சத்தத்தை நேசருடைய சத்தம்னு தெரியுது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், புருஷன் கதவை தட்டினாலும் படுத்துக்கிறது தெரியும் அவங்களுக்கு. ஆமாம், அவன் தட்டினோன்னா நான் திறக்கவா. ஒரு காலத்தில் இதே அன்புக்காக ஏங்கினதுங்க. இதுதாங்க மனுஷனுடைய அன்பு. மனுஷனுடைய அன்பு இதுதான். இவன் சொல்றா, நான் வஸ்திரத்தை கழட்டி விட்டு அதை எப்படி உடுத்துவேன்? என் பாதங்களை கழுவினேன், அதை திரும்ப எப்படி அழுக்காக்குவேன். அப்பா அவர் பார்த்தாரு, ஒன்று போனால் 1000 போயிட்டாரு. சாலமோனுக்கு என்ன பஞ்சமா? ஒன்று இல்லைன்னா 1000 அவர் போன் விட்டு போயிட்டார். பின்னாடி போய் என் நேசரை பார்த்துக்கிட்டு, எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், எங்கே தேடுவேன் நான், எங்கே தேடுவேன், என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன், என் நேசரேசுவை நான் எங்கே தேடுவேன். அப்படி கேட்ட என்ன பிரயோஜனம்? ஐயா, அன்பு எப்போ ஒன்று போல இருக்கணுங்க. இன்னைக்கு குடும்பத்திலையும் சரி, இணைக்கப்படும் போது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு கடைசி வரைக்கும் இருக்கா? இதுதான் மனிதனுடைய அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி இல்லைங்க. தேவனுடைய அன்பை குறித்து உங்களுக்கு சொல்லவே ஆரம்பிக்கலை. மனிதனுடைய அன்பை பற்றி நம்பி கேட்டீங்களா? அதனால சொல்லிட்டு வரேன். மனித அன்பு கொஞ்ச காலம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்று கட் ஆயிரும், இல்லாட்டி சிசர் வச்சுருவாங்க, கட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி சொல்கிறான், பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைய கூட சரி, ஒன்னத்தாங்கிறான், கடைசியில் பின்னாடி வரட்டிட்டு போய் ஆசிட்டை ஊற்றிடுறான். முந்தி பையங்க தான் அப்படி செஞ்சானா இப்போ பொண்ணுங்களும் அப்படி செய்யத்தான் செய்யுது. ஆனால் அந்த உலகத்தில் மாறாத அன்பு ஒரே ஒரு அன்பு தான், இயேசுவின் அன்பு. அவர் மேலே அன்பு செலுத்தி பாருங்கள், என்னென்ன கிடைக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? என்னத்துக்கு பிரதர்? ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும். நேற்று ஒருத்தர், அவருடைய நிலையை பார்த்து எனக்கு உண்மையிலே வேதனைப்பட்ட. குப்புசாமின்னு ஒருத்தர், சாதாரணமாக மரம் வெட்டுற தொழிலாளி. அங்கங்கே ஏதாவது மரம் இருந்தால் போய் வெட்டி அந்த விறகாக்கி விற்று கொடுப்பார். அதுதான் அவருடைய பிழைப்பு. அவர் நேற்று ஒரு நான் நிகழ்ச்சிக்கு எனக்கு போட்டிருந்தோடனே நான் அதை நினச்சி ராத்திரி எனக்கு தூக்கமே இல்லை. இப்படி தான் நம்ம அதை செய்வோமான்னு எனக்கு தெரியல. மரம் வெட்டுறது சாதாரண காரியம் இல்லை. விறகு வெட்டும்போது வெட்டி பார்த்தவனு தான் தெரியும், அந்த வெயிலில் நின்று கோடலியை வச்சு. எனக்கு கண்பாருடைய அதில் அவர் சொல்கிறாரு, நான் 2 வருஷமாக அந்த நிகழ்ச்சியை பார்க்குறேன், ஒவ்வொரு நாளும் 10-20 எடுத்து வச்சது, ஐயா தவறிடக்கூடாது, கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க ஐயான்னாரு. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, கர்த்தர் உங்களை ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். பார்வையற்ற சகோதரிகளுக்காக ஒரு இல்லம் கட்டி வரோம். ஒரு சதுரடி 2300 ரூபா. கர்த்தர் ஏவினால் நீங்களும் அதிலே
பங்கு பெறலாம். Once again, I want to telling to you, it's not an obligation. It is my humble request, whether you are accepting or not. ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி, கர்த்தர் ஏவினா நீங்கள் தாங்க, இல்லாட்டா கட்டாயம் இல்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே சபையில் வர்ற 2 கண்ணு தெரியாத மக்கள் வெறுங்கையோடு போகிறக்கூடாது. அவங்க சாப்பிட்டு தான் போகணும். இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வாரத்துக்கு 4000 ரூபா வேன் வாடகை. கர்த்தர் உங்களை ஏவினால் உங்கள் பிறந்த நாளில் எத்தனையோ காரியம் செய்வீங்க. அதில் ஒரு காரியத்தை இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. தங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், ஒரு வேலை கிடைச்ச நாள், இப்படி எத்தனையோ காரியம் உண்டு. உங்கள் திருமண நாள் எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பே, இது வழியாக தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை பில்லு வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க என்கிட்ட கேளுங்க. வரி விலக்குக்கான காரியமும் உண்டு, அதுக்குன்னு தனி அக்கௌண்ட்டே உண்டு, உங்களுக்கு தர்றேன். நீங்கள் அது வழியாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். உங்கள் ஆலயத்திலும் ஒருவேளை இப்படி வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று, ஐயா டிவியில் தானே பார்க்குறேன், இப்படி நேரம் வந்தாலும் இப்படி தான் பேசுவீங்களா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. கண்டிப்பாக நேரம் வந்தாலும் அதுதான். ஏன்னா இது என்ன 2 வேடத்துக்கு 2 காரியமாக கிடையாது. ஓப்பனாக தான் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கேன், ஒரு கீபோர்டு வச்சுக்கிட்டு. அங்கேயும் இப்படி தான் வரப்போகிறோம். உங்கள் கர்த்தர் ஏவினால் நீங்களும் அப்படிப்பட்ட காரியங்களிலே அழைத்து பயன்படுத்தலாம். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மனிதனுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுத்தீர் சுவாமி. மனித அன்பு ஆதியில் இருக்கும், பாதியில் போயிடும். ஆனால் தேவனுடைய அன்பு கடைசி மட்டும். மரணம் நம்மை சூழ்ந்து கொண்ட போதும் கூட அவரோடு இருக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு வைத்திருக்கிறீரே, நமக்கு நன்றி சுவாமி. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. வயது முதிர்ந்தோருக்காய், வாலிப தம்பி தங்கையருக்காய், இன்றைக்கு கூட ஒரு 9 வயது பிள்ளையை வைத்துக்கொண்டு ஒரு தாய் கதறினாள். ஐயோ என் பிள்ளைக்கு ஃபிட்ஸ் வந்துடுது, ஆங்காங்கே விழுந்துடுறான், அப்படியே உட்காந்துறான், ஸ்கூல்லேருந்து கூட அவனை படிக்க விடாமல் அனுப்பிடுறாங்க. அதற்காக ஜெபிங்க. இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து கொண்டிருக்கிற தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.